கர்த்தர் இந்த நாள்ல கூட என்ன ஒரு சாட்சியா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணணும்னு சொல்லி உந்துனதுனால, இது உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இறந்து போன ஒரு பிணத்திற்கு கூட கர்த்தர் வந்து கடனாளி இல்லை அப்படிங்கிற பதிவு தான் நான் இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இறந்து போன ஒரு பிணத்திற்கு. நம்ம இறந்துட்டாலே நம்ம பிணம் தானே! எப்போ பிணத்த எடுப்பீங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. என் பேர் அம்ப்ரோசியா. அம்ப்ரோசியாவ எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க. நிச்சயமா. நம்ம அம்மா நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்கிறவங்க தான், "அம்பு எப்போ எடுக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. கூட பிறந்தவங்க யாராவது. மத்தபடி இறந்துட்டோம்னா, "பணத்த எப்போ எடுக்க போறீங்க? டைம் ஆயிருச்சு." அப்போ இறந்து போன ஒரு பிணத்திற்கு கூட கர்த்தர் கடனாளி இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு தான் நான் இப்போ உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டுருக்கேன். ஏன் எப்படி இது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். "கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்" அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு பைபிள்ல. அந்த வார்த்தைய பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெறைய இடத்துல ஆண்டவர ருசிச்சு பார்த்துருப்போம். ஆண்டவர ருசிச்சு பார்க்குறதுங்கிறது ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான விஷயம். அ அது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கான்னா, அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. அதில ஆனா ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்கும். நம்ம மரண நாளுக்குள்ள நம்ம வாழ்நாள் முழுவதும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆண்டவர ருசிச்சு பார்த்துருவோம். ஏன்னா, அவர் நம்ம கூட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட அவர் மட்டும் தான் இருக்காரு. அதில நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் நெறைய இடத்துல ஆண்டவர ருசிச்சு பார்த்துருக்கேன். இப்போ இறந்து போன ஒரு பிணத்திற்கு கூட அவர் கடனாளி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும் காலங்கள்ல, என்னுடைய சபையில வந்து சர்ச்ல வந்து எங்க பாஸ்டர்மாவோட நாங்க ஏஜி சபை, கோத்தகிரி ஏஜி சபையில இருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, எங்க கல்ற தோட்டத்தில ஒரு ப்ராப்ளம் வந்தது. இத உணர்த்தினார் ஆண்டவர், இதை பதிவிடும்படி உணர்த்தினாரு. அதனால தான் நான் ரொம்ப லேட்டா பதிவிடுறேன்னு நெறைய பேர் நெனைக்கலாம். ஆனா, இதுக்கு நான் கண்டிப்பா எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் நான் இத பதிவிடணும்னு எனக்கு தோணவே இல்ல. இத சொல்லணும் அப்படின்னு எங்கேயாவது யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு தோணவே இல்ல. நான் இருதயத்தில வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேனே தவிர, நான் இத பத்தி பெரிய சீரியஸா எடுத்துக்கல. ஆனா, இப்ப சமீப காலமா இதைய சொல்லும்படி என்னோட இருதயத்தில ஆண்டவர் ஜெப நேரங்களிலும், சும்மா இருக்கும் பொழுதும் உணர்த்திட்டே இருக்காரு. அதனால தான். அப்போ கல்ற தோட்டத்தில ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளேருந்து கொஞ்சம் ஜனங்க வந்து அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஜனங்க எங்க கல்ற தோட்டத்த சபைக்குரிய கல்ற தோட்டத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதில பார்த்தீங்கன்னா, எங்க சபையினுடைய மூப்பர் ஒருத்தர் சாமுவேல் ஐயா, அவர அடக்கம் பண்ணியிருக்கோம். ஜான் அங்கிளோட மருமகன அடக்கம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு பாட்டியம்மாவ அடக்கம் பண்ணியிருக்கோம். இந்த 3 கல்லறையோட அவங்க வந்து ஊர்க்காரங்க வந்து அந்த கல்ற தோட்டத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க. வேலி போட்டுட்டாங்க. அப்ப இது விஷயமா என்னோட ஹஸ்பண்ட் சபைக்கு உதவி செய்யும்படியா, ஊழியக்காரருக்கு உதவி செய்யும்படியா சில விஷயங்கள் சப்போர்ட் பண்றாரு. இது விஷயமா கலெக்டர போய் பார்க்குறாங்க, தாசில்தார பார்க்குறாங்க. ஊருக்குள்ள நெறைய பேர நெறைய விஷயமா அவங்க எவ்வளோ டீப்பா இறங்கி வேல பார்த்தாங்கன்றது எனக்கு தெரியாது. அதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. பட் எனக்கு அத புரிஞ்சுக்கிற தன்மை அந்த நாட்கள்ல இல்ல. அப்போ இது விஷயமா அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணி ஒண்டிக்கு ஒண்டி நின்னு நெறைய விஷயத்துல முடிச்சு கொடுத்தாருன்னு மட்டும் தான் எனக்கு டீட்டெயிலா தெரியும். டீப்பா தெரியணும் அப்படின்னா, எங்க ஐயாவ தான் கேட்கணும். எங்க பாஸ்டர் ஐயாவ தான் கேட்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு அ சொந்தமாக்கிட்டோம். தோட்டத்த சொந்தமாக்கிட்டோம். ப்ராப்பரா எல்லா பேப்பர்ஸும் கரெக்ட்டா மூவ் பண்ணி, இப்ப அந்த அந்த டீட்டெயில்டான விஷயம் தெளிவா வந்து ஐயா கையில ஒப்படைக்கப்பட்டுருச்சு. ஊர்க்காரங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சாச்சு. அ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 4 வருஷம், 5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இல்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 8 வருஷம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. என் ஹஸ்பண்ட் இறந்தும் 4 முடிஞ்சு 5வது வருஷம் ஆயிருச்சு. இப்போ அந்த இறந்தப்ப அவரு இறந்துட்டாரு. முந்தின நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஐயா நாங்க கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆயிட்டோம். 2018ல. அப்போ அவரு இறந்துட்டாரு. இறக்கும்போது ஊர்ல அதாவது நான் அப்போ போயிட்டுருக்க சபையில இருக்கிற ஐயா வந்து என்கிட்ட சொல்றாரு, "அம்மா, கிறிஸ்தவங்க அடக்கம் பண்ற கல்ற தோட்டத்த நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவருக்கு எனக்கு இந்த அமௌண்ட் தேவை, அத குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாரு. சரி, எனக்கு கல்ற தோட்டம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இதில ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் அவங்க அதுக்கப்புறம் தான் இறந்து போறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து அதே ஐயா வராரு, பாஸ்டர். அவங்க வந்து சொல்றாங்க, "அம்மா, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வந்து ஐயா ஊழியக்காரரா இருந்து இறந்து போயிருக்காங்க. அதனால அவர வந்து இப்படி அடக்கம் பண்ண முடியாது. சபையின் மூப்பர்களும், ஊழியக்காரங்களும் இருக்கிற கல்ற தோட்டத்தில நான் பேசிட்டேன். அங்க நமக்கு ஒரு கல்ற குழி ரெடியா இருக்கு. அங்க நம்ம அடக்கம் பண்ணலாம். உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாரு. சரிங்கய்யா, எனக்கு கிடைச்சா போதும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுனாலும் எனக்கு பண்ணி தாங்கன்னு கொஞ்சம் பணம் சேர்த்து கேட்டாரு. குடுத்துட்டேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத வந்து எனக்கு செய்றாரு அப்படின்னு எனக்கு உண்மையாவே தெரியலங்க. சீரியஸா தெரியல. இது வந்து ஆண்டவரோட கணக்கு தான் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ என்ன என் என் ஊர்ல இருந்து டோனின்னு சொல்லி ஒரு அண்ணா ப்ரேயர் பண்ண வராங்க. அவங்க ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு.
அவங்க வந்து ப்ரேயர் பண்ணும்போது அவங்க சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வந்து உமக்காக எத்தனையோ விஷயத்தில் முன்னாடி நின்று ஒவ்வொரு காரியமும் செஞ்சாங்க டாடி. அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கடனாளி கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் இவங்களுக்குன்னு கணக்கு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் திருப்பி செய்கிறீங்கப்பா, செய்யுங்க டாடின்னு அவர் ப்ரேயர் பண்ணார். அவர் ப்ரேயர் பண்ண என்னோட ஆவியில் உணர்த்தப்பட்டேன், தேவன் இந்த கல்ற தோட்டத்தோட அடக்க பிரச்சனையில் ஆண்டவர் முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு உணர்த்தப்பட்டு நான் எமோஷ்னலாக ரொம்ப அந்த நேரத்தில் அழுதுட்டேன். அழுது ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் வேற ஒருத்தர் வராரு. அவர் வந்து என் ஹஸ்பண்டோட கசின் பிரதர் தான். அந்த அண்ணன் வராரு. "ரோசி, டேனி வந்து இந்த மாதிரி அவன் அவன் இறந்தத குறித்து நிறைய பேருக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஹார்ஸாக நடந்திருக்கான், ஒருத்தர்கிட்ட அன்பாக நடந்திருக்கான். ஆனால் அவன் வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சானா என்ன நடந்தாலும் செஞ்சு முடிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு டேலண்டான பையன். இப்போ அவனோட மரணத்தில் நிறைய பேருக்கு சந்தோஷமும் இருக்குது, நிறைய பேருக்கு துக்கமும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ற தோட்ட விஷயத்தில் நான் உனக்கு சொல்லியே ஆகணும். அது வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் அந்த இடத்துல போய் கூட அந்த செஞ்சு முடிக்க முடியாத ஒரு விஷயத்த அவன் வந்து தனியாக நின்று ஒண்டி கொண்டி எட்டி போட்டி வாங்கடான்னு பார்த்துக்கலான்ற மாதிரி நின்று முடித்தான். அது வந்து உண்மையிலேயே நான் பயங்கரமாக அவனை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். ஊர்க்காரங்க, எங்கள் சர்ச் பிலீவர்ஸு, அந்த அந்த ரிலேட்டடாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த சம்பவம் தெரியும். அப்போ இது இப்படி சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப அகெயின் ஆண்டவர் என்னை ரிமைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை நான் தான் உனக்கு செஞ்சேன்னு காட்டுவார். அது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. அதாவது உறுதிப்படுத்தி செஞ்சுட்டு, இது நான் தான் உனக்கு செய்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு, இதை பாரு, இதை கவனி அப்படின்னு நமக்கு உணர்த்துவார். அதை உணர்ந்து கொள்ளுகிற அறிவும் ஞானமும் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். அதை கண்டுபிடிக்கிற கிருபை அவர் நமக்கு தந்தால் போதும். அப்போது இது நடந்து முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு அழகான கல்ற தோட்டம், அதில் அடக்கம் பண்ணப்பட்டாங்கங்க என் கணவர். அப்போது கர்த்தர் வந்து எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இறந்து போன ஒரு பிணம், அது அவர் இறந்துட்டாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம். அந்த இடத்துல வந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாருமே இல்லை. நான் ஒரு வேலைக்காகவும் பிள்ளைங்க படிப்புக்காகவும் அங்கே வந்திருக்கேன். அப்போது அந்த இடத்துல எனக்கு யாருமே கிடையாது. அப்போது அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு உதவிக்கரம் வருது. அதுவும் ஆண்டவர் வந்து வேற ஒரு ஊரில் செஞ்ச ஒரு நன்மைக்காக, நீங்கள் பிழைக்க வந்த ஊரில் உங்களுக்கு திருப்பி கடனை நிவர்த்தி செய்கிறார். அவர் கடனாளி கிடையாது. யாருக்கு? இறந்து போன ஒரு பிணத்துக்கு. இறந்து போன ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு நன்மை ஆண்டவருக்காக, தோட்டத்துக்காக நின்று வைராக்கியமாக அவரோட சபைக்காக செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக, சபை ஆண்டவருடைய சரீரம் அல்லவா, அந்த சபைக்காக ஒரு விஷயம் அவர் செஞ்சுட்டாரு அப்படின்றதுக்காக, அதுக்காக அவர் எங்களுக்கு திருப்பி செய்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெரி 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 பியூட்டிஃபுல். அதை நான் உணர்ந்திருக்கேன். நான் இந்த இந்த பதிவை வந்து எமோஷ்னலாக உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். உணர்த்தப்பட்டேன். ரொம்ப நாள் கழிச்சினாலும் இந்த விஷயம் உலகத்துக்கு போகணும், தேவ பிள்ளைகள் இடத்துல போகணும், இது அநேகருக்கு எமோஷ்னலாக டச் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உங்களாலையும் என்னாலையும் உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம டே பை டே ட்ரை பண்ணி அவருக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கணும், வாழணும். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம அற்பமான நமக்கு முன்னாடி உண்மையாக நிற்கிறார். நமக்கு முன்னாடி உங்கள் அம்மா உண்மையாக இருந்தாங்களா, உங்கள் அப்பா உண்மையாக இருந்தாங்களா, இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க உண்மையாக இருந்தாங்களா, நீங்கள் நேசிக்கிற உங்கள் கணவர் உண்மையாக இருந்தாரா, உங்கள் மனைவி உண்மையாக இருந்தாங்களா, இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளைங்க உண்மையாக இருந்தாங்களான்னா எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லவே முடியாது. யாருக்காக உண்மையாக இருந்தாங்க நிச்சயமாக நம்மளால் அவ்வளோ கேரண்டி கொடுக்க முடியாது. நான் யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்தேன் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உண்மையானவர். அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த அழகான வசனத்தை நான் திரும்பவும் நினைவு கூர்றேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஒரு 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 புத்துணர்ச்சியவும், ஒரு உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு படி ஆண்டவரை நேசிங்க, இன்னும் ஒரு படி இந்த சாட்சி மூலமாக ஒரு படி கூட, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைங்க ஆண்டவரை நேசிக்க. ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். இதை சொல்லி தான் ஆகணும். என் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மை செஞ்சுருக்காரு. ஆனால் இதுதான் முதல் சாட்சி. என்னால் முடியுது அப்படின்னா நான் திரும்பவும் உங்களுக்கு என் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப எமோஷ்னலான விஷயம். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ.